ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்க அம்ப்ரெல்லா டாப் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பார்ட்ரு ரெண்டாக மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இருந்த பார்டரை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஒன்று சேர்த்து இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா தைச்சிட்டு சென்டரில் ஒரு படிமான தையல் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தூக்காமல் அதுக்கு ஒரு க்ரிப் இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்திருக்கேன். இதில் சுற்றி கழுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரைட் சைடில் லைனிங் துணியை வச்சு கழுத்து சுற்றி ஓரத்தில் தையல் அடிக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிள் டிசைன் தான், கொஞ்சம் ஷார்ப் வர மாதிரி வச்சுருக்கேன், லீஃப் டிசைன். அதில் அந்த ஷார்ப்லாம் கொஞ்சம் கரெக்டாக தைச்சோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அந்த வளைவுலலாம் கொஞ்சம் நிறுத்தி திருப்பி நம்ம தையல் போடும்போது கொஞ்சம் நல்லா வரும். இந்த மாதிரி தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி கட் பண்ணி விட்டுக்கலாம். தையலுக்கு குள்ளவே தான் கட் பண்ணணும். தையல்லாம் படாமல் அழகாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி சுற்றி கட் பண்ணும்போது அழகாக திரும்பி கொடுக்கும். நம்ம தைச்சிருக்கிற டிசைன் அழகாக வரும். அதுக்காக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். அந்த சென்டரில் அந்த டிசைன் கொஞ்சம் வளைவு வந்துச்சு இல்லையா, அந்த வளைவில் இந்த மாதிரி கைவிட்டு நம்ம அழகாக திருப்பிக்கிட்டோம்னா அந்த ஷார்ப்பு கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த ஓரங்களில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம தேய்ச்சி விடும்போது நல்லா படிஞ்சிருக்கும். அதுக்கு மேலேயே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம் கழுத்தை சுற்றி. தையல் இந்த மாதிரி மேலில் தெரிகிற தையலெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்செலாம் இல்லாமல் அழகாக போட்டுக்கோங்க. நீட்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தைக்கும் போதே அந்த வளைவில் கொஞ்சம் எடுத்து விட்டு, நம்ம என்ன தான் விரல் விட்டு எடுத்திருந்தாலும் அது உள்ளே போயிடும். நம்ம தைக்கும்போது ஒரு முறை எடுத்து விட்டு நம்ம தைக்கும்போது அழகாக அந்த நெக் ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்துருச்சு, தைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி சுற்றி தையல் போட்டு வச்சிடலாம். 1/4 இன்ச்சு விட்டு சுற்றி தையல் போட்டுடலாம். தையல் போடும்போது துணி லைனிங்க்கும் அதுக்கும் ஒன்றா நல்லா தேய்ச்சி விட்டு தள்ளி விட்டு போடுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் சுருக்கமாகவும் துணி மேலே கீழே போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அழகாக தேய்ச்சி விட்டு போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ பேக் நெக்கும் தைச்சிக்கிறோம். அதையும் சுற்றி கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி அடிச்சிடலாம். இந்த மாதிரி கழுத்து ஃபினிஷிங் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈஸியாக வேலை முடியும். நம்ம கேன்வாஷ் வச்சு பைப்பிங் கிராஸ் பீஸ்லாம் கொடுத்து தைக்கிறது அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வேலை. கொஞ்சம் தைக்க கஷ்டப்படுறவங்களாம் இந்த மாதிரி ஈஸியாக தைச்சி போட்டுக்கலாம். இப்போது கழுத்தை சுற்றி அடித்தாச்சு. இதுலேயும் சுற்றி தையல் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக சுற்றி தையல் போட்டு தைங்க, ஈஸியாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு. இப்போது 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சு இணைச்சிடலாம். கண்டிப்பாக ரஃப் அடிச்சுக்கோங்க எட்ஜில். அதே மாதிரி ஷோல்டருக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் தைச்சிடலாம். இது இந்த மாதிரி தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன். இப்போ கை அணைச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக ஜாயின் கொடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒட்டு பகுதியில். இதையும் ரைட் சைடில் வச்சு திருப்பி தான் அடிக்க போகிறோம். ரைட் சைடில் லைனிங் வச்சு தையல் போட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சு விட்டு கீழே பார்டர் பகுதியில்.
இப்போ இதை அப்படியே திருப்பிடலாம். இதுக்கு கட் பண்ணலாம் தேவையில்லை, ஏன்னா இது நேராக தான் இருக்குது, வளைவுலாம் எதுவும் இல்லாததுனால அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு கீழ்ப்பக்கம் லைனிங் தள்ளிட்டு அழகாக மேலே தையல் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் தைச்சிட்டு இப்போ லைட்டாக ஆழப்படுத்திக்கிறேன். ரெண்டு கையையும் ஆழப்படுத்தும் போது ரைட் சைடு துணி மேலே இன்னொன்று வச்சு ஆழப்படுத்திக்கலாம். அப்போ தான் வந்து ரெண்டு கையும் ஒரு மாதிரி வரும். இல்லைனா ரெண்டு கையும் வந்து ஒரே கைக்கு தைக்கிற மாதிரி வந்துடும் நீங்கள் திருப்பி திருப்பி வச்சிட்டிங்கன்னா. இப்போ இதுலேயும் சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ கை இணைச்சிக்கலாம். அந்த ஆழப்படுத்தின பகுதி வந்து ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்படி சென்டர்லேருந்து வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஓரத்துலேருந்து தான் தையல் அடிச்சுட்டு வருவேன். தையலுக்கு இந்த மாதிரி கை அணைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அடிங்க. இல்லைனா இந்த மாதிரி துணி என்ன பண்ணுன்னா, நான் ஓவர்லாக்லாம் போடலை, அதனால் ஓவர்லாக் போட்டால் ஓகே. ஓவர்லாக் போடாத இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டுட்டு அடிக்கலாம். இல்லைனா நம்ம இழுத்து கை போடும்போது அந்த தையல் பகுதியிலேருந்து கை கிழிஞ்சிக்கிட்டு வந்துடும். தையல் அப்படியே இருக்கும், அங்கேருந்து துணி மட்டும் பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி சாரியில் தச்சு இருக்கிறதெல்லாம் நிறைய கிழிஞ்சிடுச்சின்னு என்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி தைச்சோம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை சுற்றி மட்டும் கிழிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் 1/2 இன்ச்சு துணி விட்டோம்னா அதை பிரிஞ்சிட்டு வராது. இப்போது டாட் பிடிச்சிக்கலாம். சென்டரில் 4 பக்கமும் பிடிக்கணும். பேக்லேயும் பிடிக்கணும், ஃப்ரண்ட்லேயும் பிடிக்கணும். ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2, கீழே லைட்டாக டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 3 இன்ச்சுக்கு பிடிச்சா போதும். 3 to 4 இன்ச்சு கூட பிடிக்கலாம். இப்போது நம்ம ஸ்கர்ட் பகுதி எடுத்து தைச்சிக்கலாம். இப்போது டாப் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த ஸ்கர்ட் எடுத்து பார்டர் எடுத்து வச்சு தைச்சிடலாம். அதில் இதையும் நேராக தையல் போட்டுட்டு ரைட் சைடு வச்சு தைச்சிக்கலாம். அப்போ தான் அது திருப்பும்போது கரெக்டாக வந்துடும். ஒரு தையல் போட்டால் போதும். ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி படிமான தையல் போடணும். இப்போ ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு நான் திருப்பி படிமான தையல் போடுறேன் பாருங்கள். இது தைக்க தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய ஃப்ராக் இல்லையா, ரொம்ப நீளமாக ஒரு புடவை ஃபுல்லாக அடிக்கிறதுனால இதுதான் கொஞ்சம் லேட் ஆகுது. பார்டர் இணைக்கணும், அப்புறம் கீழே மறுபடியும் இணைக்கணும். அந்த துணியை வந்து கீழ்ப்பக்கமாக பார்டர் பக்கமாக தள்ளிட்டு பார்டரு மேலேயே தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போது லைனிங் வச்சு தைக்கிறேன். லைனிங் வந்து நார்மலாக தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம 6 பார்ட் 7 பார்ட் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நார்மலாக தான் கட் பண்ணியிருக்கேன். லைனிங் வந்து 2 மீட்டர், டாப்க்கு 1 மீட்ரு, ஸ்கர்ட்டுக்கு 2 மீட்ரு ஆகுது. இதே மாதிரி சர்க்கிளில் பண்ணணுன்னா 4 மீட்ரு ஆகும். அதனால் 2 மீட்டரே வச்சு நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ டாப்பில் வச்சு இணைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தனித்தனியாக வச்சு இணைச்சிட்டு அப்புறமா நம்ம சைடு பிடிக்க போகிறோம்.
கொஞ்சம் துணியெல்லாம் எதுவும் உள்ளே வராமல் அழகாக தள்ளி விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக 2 தையல் போட்டுக்கோங்க. இதில் தையல் மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேக்கும் முடிச்சிட்டேன். இப்போது நம்ம சைடில் அளவு போட்டுக்கலாம். இப்போது துணி எடுத்து கீழே போட்டு எந்த அளவுக்கு நமக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட சொன்னதுனால நான் கொஞ்சம் நிறையவே விட்டுருக்கேன். ஆனால் ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் விட்டால் போதும். இப்போ இதிலேருந்து நேராக அப்படியே தையல் கீழே வரைக்குமே போட்டுக்கலாம். இப்போது டாப் இடுப்பு பகுதி வரைக்கும் போட்டுட்டேன். அப்படியே நிறுத்திட்டு மெயின் துணி சாரீ துணியை மட்டும் எடுத்து ஸ்கர்ட்டில் அது 2 மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் துணி அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். 4ஐயும் சேர்த்து பண்ணக்கூடாது, தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணுறோம். துணியை ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், மேலே கீழே இல்லாமல். கீழே ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போது லைனிங் பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாரீ பீஸை உள்ளே தள்ளிட்டு லைனிங் பீஸ் 2ஐயும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கும் 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் தைச்சிக்கலாம். இப்போ பக்கத்துலேருந்து இன்னொரு தையல் போடுறேன். தையல் போடும்போது அந்த 2 துணியும் சேர்த்து கொஞ்சம் இடுப்புக்கு கீழே கொஞ்சம் தைச்சிக்கலாம். 2 துணியும் சேர்த்து வச்சு கொஞ்சமாக தையல் போட்டுக்கலாம், ஒரு 3 இன்ச் அளவுக்கு. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வரும். அதுக்காக இல்லைன்னா தனித்தனியாக விட்டு இருக்கும். அதனால் இப்போ 1 சேர்த்து 2வது தையலில் சேர்த்து போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். தச்சாச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லியிருக்கேன். நீங்களும் தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.